ஒரு போர் மோட்டரோட ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதாவது கம்ப்ரஸருக்கு ஊற்றுற ஆயில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 500 ml இருக்கிற ஒரு பேக்கு தான். இதோட விலை வந்து ஒரு 120 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அதில் ஃபுல்லாக ஊற்ற தேவையில்லை, நம்ம ஒரு 50% உள்ளே ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. இந்த 2 ஸ்க்ரூவையுமே கழட்டிட்டு இதை ரிமூவ் பண்ணுங்கள். இது வழியாக நீங்கள் ஊற்றினாலும் ஊற்றலாம். எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸோ நான் இதில் ஊற்ற ட்ரை பண்ணல. சைடில் பாருங்கள், ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அந்த நாப் எடுத்துகிட்டு அது வழியாக வந்து ஒரு புனல் வச்சு நம்ம ஊற்றலாம். ஸோ அதுதான் பெட்டர். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த நாபை ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக இருக்காது. இது என்ன அப்படின்னா அந்த ஆயிலோட லெவல் பார்க்குறது தான். நீங்கள் ஆயில் ஊற்றினோடனே இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை உள்ள டைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆயில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும். ஸோ அந்த போல்ட்டை நான் இப்போ கட்டிங் பிளேடு வச்சு கழட்ட ட்ரை பண்ணுறேன். இதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு டப்பா ஏதாவது வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஊற்றிருக்க ஆயில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 ml 300 ml உள்ளே இருக்கா அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு அளவு தெரியாது. அப்படிங்க என்ன பண்ணணும்னா கீழே வைக்கிற டப்பா வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் பிடிக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 டப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதை ஊற்றும் போது வந்து ஒரு டப்பா தான் வச்சுருந்தேன், மீதி ஆயிலெலாம் கீழே சிந்திருச்சு. இந்த டப்பா வந்து இதை விட அதிகமாகவே உள்ள ஆயில் இருந்தது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா வந்துருச்சு. என்னோடய போல்ட்டு உள்ளே விழுந்துருச்சு, அதனால் அதை எடுக்க முடியல. எண்டில் பார்த்திங்கன்னா நான் வீடியோ கட் பண்ணியிருப்பேன். பட் இதில் நடந்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கம்ப்ரஸரில் உள்ள ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த பாக்ஸ் பத்தலை, கீழே சிந்திருச்சு. நான் அதை இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹோலில் புனல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 250 ml போதும். அந்த அளவுக்கு ஆயில் வந்து உள்ளே ஊற்றுறேன். ஸோ இந்த ஆயில் வந்து உள்ளே ஊற்றிட்டு நம்ம இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து அதில் வச்சு டைட் வச்சிடுறோம். ஸோ இது மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு இதையும் டைட் வச்சுருங்க. இது டைட் வைக்கிறதுக்கு நமக்கு நார்மல் திங்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு டைட் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த சைடு வந்து அந்த புனல் அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த ரெட் கலர் நாப்பை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இவ்வளோ தான் வந்து கம்ப்ரஸருக்கு ஆயில். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. ஸோ இதுதான் ஒரு போர் மோட்டருக்கு கம்ப்ரஸருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுற மெத்தடு.